நான் சொன்னது மாதிரி தான் சாமி மறுபடியும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பரிகாரம் தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னென்னா 3 அடியில் வாழை மரம், சேக்காத்தூள், எண்ணெய், அப்புறம் 15,000 பணம் எல்லாம் கொண்டு தான் பரிகாரம் செய்யணுன்ட்ருக்காங்க. நாத்திகம்மா வர சொல்லியிருக்காங்க. செஞ்சால் அவனை எனக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வரணும் நாத்திகம் பணத்தை எடுத்துன்னு 15,000. அதனால் கல்யாணம் ஆகி என்ன பண்ண போகிறோம்? குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் தான் இருக்க போகிறோம். என்ன கல்யாணம் பண்ணி என்ன அப்படியே சொர்க்கத்துக்காக போயிட போகிறோம்? அதுக்கப்புறம் வீட்டு வாடகை வந்து பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பார்க்குறது எல்லாம் பண்ண போகிறோம். கஷ்டங்களை சந்திக்க போகிறோம். அந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. செலவு பண்ணலாம், சரி என்ன பண்ணுறது? அந்த கல்யாணம் பண்ணால் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சால் டக்குனு முடிச்சிடுங்க. இல்லைனா என்ன மாதிரி கோயிலுக்கு போகலன்னா நிறையா பணம் செலவு பண்ணிவிட்டு புரோக்கர், நானும் ஜோடி ஆப்பு நிறைய ஆப்லாம் பதிவு பண்ணிட்டேன். என்ன மாதிரி பணம் வீணாக செலவு பண்ணியிருக்கணும். ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் தெரியும். அதான் சொல்லுவேன். ஓகே, பாய். என்னை பிடிச்சா கல்யாணம் நினைக்கிறவங்க இன்ஸ்டாலேயே எதில் போட மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, பாய். ஆச்சாரி பிரபு.